ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 4:14 ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்று நாம் மரித்தோம் என்றால் நம்ம ஜீவன் எங்கே போகும் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து ஒரு அக்கறையோடு நாம் வாழ்வோம். நாம் வாழ்கிறது சரியான வாழ்க்கையா? நாம் செய்து கொண்டு இருக்கிறது சரியான காரியமா? சரியான காரியத்தில் நாம் இருக்கிறோமா? சரியான காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கொஞ்ச காலம்தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அதுவும் புகையை போல இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆகையினால ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் இந்த பூமிக்குரியது அல்ல, மகிமைக்குரியதை கேட்போம். மரித்த பின்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். காரணம், அவரை அறிந்து கொள்ளும் அறிவை நமக்கு கொடுத்தாரே, அதே ஒரு பெரிய 8ஆம் அறிவுன்னு சொல்லுவோம். 7ஆம் அறிவு மனுஷனை கொடுத்திருக்க பத்தியா பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கூட நாம் நாளைக்கு நடப்பது இன்னதென்று நமக்கு தெரியாது. இருக்கிறதுக்குள்ள தேவனை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் பிரகாரம் நாம் வாழும்போது நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்காரு என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு நடப்பது நமக்கு வேண்டாம். இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை கவனமாய் கேட்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.